ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் செல்லக்குட்டீஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேனேஜரை தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்து சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ ஹீரோ பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக பேசியே போயிட்டார். அவர் வந்துட்டு சொல்கிறாரு, நான் அவனை வந்துட்டு அப்போலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், இந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன், எவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீ வந்து லைஃப்பில் வந்து நல்லதுமாக செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ப்ராப்ளத்தில் நீ மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டெரக்டாக சொல்கிறாரு. ஸோ அது இல்லாமல் ஹீரோக்கு வந்துட்டு ஜெயின் இருக்காங்க, ஜெயின் கூட தான் டேட் பண்ணிட்டு இருக்காள்ல ஹீரோ. ஸோ அதனால சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இருக்குது, நீ எதுவுமே ட்ரிக்கியாக ஏதாச்சும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரிஸ்கில் போய் மாட்டிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்பவே ஹம்பிளாக தான் சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, எனக்கு புரியுது அங்கிள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது, நான் எந்த ட்ரிக்கையுமே பிளான் பண்ணலை, நான் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிறீங்களா, என்ன நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக பேசி மேனேஜர் வாயை வந்துட்டு அடைச்சிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு லாயருக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். அந்த லாயரோட அட்ரஸ் வந்து டேன் தான் வந்து கொடுத்துருப்பார். எதுக்கு இவ லாயர்கிட்ட போகிறான்னா, இவரோட சொத்து இருக்குல்ல, அதை வந்துட்டு பெருசாக ஷேர் வந்து தர மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த சிஸ்டர் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களா, ஸோ அதுக்காக டேனே வந்துட்டு இந்த லாயரை வந்துட்டு அப்ரோச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயரோட நம்பர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த லாயருக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கா. அவர் ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணுறப்பெல்லாம் அவங்களோட அசிஸ்டன்ட் தான் பேசுகிறாங்க, வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே வந்துட்டு ஹீரோயின் அப்பப்போ டைம் இருக்கப்பெல்லாம் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டேன் ஃபேமிலியும் ஜெயினோட ஃபேமிலியும் கொலாபரேஷன் பண்ணி ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்காக இன்டீரியர் டிசைன்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி தாட் இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றாவே செலக்ட் பண்ணியிருக்காங்களா. இதை பார்க்குற கனியாக வந்துட்டு பரவாயில்லையே, இவங்க ரெண்டு பேரை தாட்டை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே வந்து கொஞ்சம் கோத்தூர வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டேனுக்கு வந்து ஆனால் புரியுது என்ன நோக்கத்தில் வந்துட்டு நம்ம சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஜெயின் அதை பெருசாக எடுத்துக்கல, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் கனி என்ன சொல்கிறான்னா, சரி ஜெயின் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க, நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டேனையும் அனுப்பிச்சு விடும் போது, ஐயோ எனக்கு நிறைய ஒர்க் இருக்கேன், நான் ஷூவை வேற பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுமே சமயக்கம் வருது. சரி ஷூவை நான் பிக்கப் பண்ண போகிறேன், நீங்கள் வரீங்களாங்கும் போது ஜெயினும் சரி நான் வரேன்னு சொல்கிறாளா. இப்படி ஷூவை பிக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்துட்டு இந்த கன்னியாக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இன்னும் கோவமாகறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு வழக்கம் போல் வந்து லாயர்கிட்ட வந்து கால் பண்ணுறான். அசிஸ்டண்ட்டை வந்து சொல்கிறான், கால் பண்ணி நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பேன், உங்கள் லாயரோட அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காது, முக்கியமாக நான் சொத்து விஷயமா பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கலாம். இதை வந்துட்டு ஹீரோ வந்து காதில் வாங்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், இன்னும் லாயரோட அட்ரஸே கிடைக்க மாட்டேது, நேரில் போய் மீட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாளா. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், என்னாச்சும் ஹெல்ப் பண்ணுமா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா, எனக்கு புரியுது சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். அப்படியே ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸ் கிளம்பி வராங்களா. அப்போ வந்துட்டு இவன் ஷூ தானே பிக்கப் பண்ண வந்திருப்பா. ஷூ எங்கே கேட்கும்போது ஷூவும் ஹீரோவும் வெளியே போயிருக்காங்க. எங்கன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் வந்து கேட்குறான். இல்லை அது என்னன்னு தெரியல, பர்சனல் ஒர்க்குன்னு நினைக்கிறேன், வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே டேன் கேட்குறான், என்ன பர்சனல் ஒர்க்காக இருக்கும், எதுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் ஹீரோ மேலே லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்யா வந்துட்டு தன்னோட தங்கச்சி வந்து கூப்பிட்டுருப்பா. என்னக்கா என்ன கூப்பிட்ட, அதுவும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுருக்கேன், என்ன விஷயம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஜேடு வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் நம்மளை பார்க்க வராரா அப்படிங்கும்போது, அப்படி அவராக வராரு, நான் ரொம்ப அழகாக இருக்கு, மேக்கப்லாம் ஓகேவா, லிப்ஸ்டிக்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவருக்கு வந்து ஹீரோ மேலே கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு க்ரஷ் இருக்குல்ல. சொல்கிறா, நீ நல்லா தான் இருக்க, பார்க்க ரொம்ப பிரிட்டியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வராமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் வரா. ஹீரோயினை பார்த்தனுமே இந்த கன்யாக்கு பிடிக்கல, நீ எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறா. சைடில் தான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு வர வச்சிருப்பான் போல. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்கிறானே, நீ வந்துட்டு எதுக்கு இன்னும் பெரிய இஷ்யூவாக லாயர்கிட்ட எல்லாம் போகிற, பேசாமல் அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசி பார்க்கலாமே அப்படிங்கும்போது, அவங்க பேசுறது எனக்கு வாய்ப்பே கொடுத்தது கிடையாது, எப்போதும் வந்து என்னை திட்டிட்டு தான் போவாங்க தவிர்த்து நான் பேசினதே கிடையாது போது, சரி ஒன்றும் வருத்தப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணியிருப்பானே இவங்க ரெண்டு பேரையும் வர வச்சிருப்பான். ஸோ ஹீரோ தான் வராருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ வரல. ஹீரோ வந்துட்டு இவங்க என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்கணும்னு நினைக்கிறானா, ஹீரோயின் திட்டு வாங்குறத வந்து ரசிக்கிறதுக்காக உட்காந்துருக்கானான்னு தெரியல. ஒரு பக்கமாக உட்காந்து இவங்க பேசுறதை வந்து கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து வந்தது வந்து கன்யாக்கு அவங்க இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் என்னோட குழந்தைங்களோட இன்ஹெரிட்டன்ஸை பற்றி தான் பேசுகிறேன், ஐ மீன் அந்த ஃபேமிலி சேர்ந்தவங்க, அந்த பரம்பரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிடுறோம், அதுக்கு தான் மீனிங் உங்களுக்கு வரும். அப்படிங்கும்போது முடியாது, உன்னை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம், உன் குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், உன்னை நான் ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறீங்க, அவங்க உங்களோட தம்பி தானேங்கும் போது, நான் ஏதோ ட்ரிக்கியாக பிளான் பண்ணி எங்கள் அப்பா வந்துட்டு கவுத்த அந்த குழந்தைய நீ பெற்றுக்கிட்டியா, என்ன பண்ண அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம், உன்னை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கல, இல்லை வேற எங்களோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து சேர்த்துக்கணுமா, உன்னெல்லாம் சேர்த்துக்கவே முடியாது, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் இங்கே வராத, எங்கள் முன்னாடி நிற்காத, எங்கிட்ட வந்து பேசாதன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கன்யா சொல்லுவா, உனக்கு என்ன தான் பிரச்சனை, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, அதுவும் இல்லைன்னா உனக்கு என்ன காசு தானே வேணும், நான் பிளாங்க் செக் தரேன், இல்லை எவ்வளோ வேணால் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த ஷேர் வேணும், அதுக்கப்புறம் ஷேர் கொடுத்தா அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக ஆயிடுவாங்கல்ல, அதனால் காசு வேணால் உனக்கு எவ்வளோ வேணால் தரேன், ஆனால் இந்த ஷேர் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் நான் தரவே மாட்டேன், இந்த பரம்பரை எங்கள் ஃபேமிலி பரம்பரை அப்படிலாம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் கன்யா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா.
அதுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நான் உனக்கு பிளாங்க் செக் எழுதி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்க் செக் வந்து எழுதுறா. இல்லை நீ எவ்வளோ வேணால் அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கோ, உன் குழந்தைங்கள பார்த்துக்கோ, ஆனால் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி பேபிஸ் அப்படின்னு மட்டும் அந்த குழந்தைங்கள சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி மூஞ்சிலே விட்டேறிகிறா. ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீ ட்ரிக்கே தான் பிளான் பண்ணி எங்கள் அப்பாவை கவுத்த, அதேமாரி எங்களையும் வந்து கவுத்தலாம்னு நினச்சிட்டு இருக்காத, என்னோட தம்பிக்கிட்டேயுமே தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் வந்து காசுக்காலாம் ஆசைப்படல, எனக்கு வந்துட்டு என்னோட குழந்தைங்க வந்து உங்கள் ஃபேமிலி குழந்தைங்கன்னு தெரியணும், அந்த பாரம்பரியம் அது மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் வேணும் அப்படிங்கிறா. எப்பார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவனை எவ்வளோ காசு வேணாலும் எடுத்துகிட்டு போ, எங்கள் ஃபேமிலி குழந்தை மட்டும் நீ சொல்லாத, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள் யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்ல சான்ஸு செக் வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து குனிஞ்சு செக் எடுக்க போகும்போது டக்குன்னு ஹீரோ வந்துட்டு அவனை அந்த செக்கை வந்து எடுக்கிறானா. அப்போ வந்துட்டு 2 பேருக்குமே ஷாக்கு. இங்கே இருக்க வாணிக்கும் கன்யாக்கும் என்ன ஹீரோவை வந்துட்டு நம்மக்கிட்ட பேசணும், நம்ம கூட வந்து டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லஞ்சுக்கு வந்து நம்ம கூப்பிட்டுருந்தாரு. இங்கே என்னன்னா அவரோட செக்யூரிட்டி அமுச்சு விட்டு இதுக்கு தான் பிளான் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்யா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வாணியும் அதான் சொல்லிட்டு வரா, நான் வந்து இன்றைக்கி டேட்காக வந்தேன், ஸோ என்னோட மூடே மாறிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்தாங்க செக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து செக்கை வந்து கொடுக்கும் போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த செக்கை கிழிச்சு போட்டு, ஏன் என்னாச்சு இந்த செக் எதுக்கு கிழிக்கிற, இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் செக் எவ்வளோ காசுனா ஃபில் பண்ணிக்கலாம், உனக்கு காசுனா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்காக சொல்கிறேன், எனக்கு காசுலாம் வந்துட்டு பெரிய மேட்ரே இல்லை, எனக்கு காசுலாம் தேவை கிடையாது, என்னோட குழந்தைங்க பேருக்கு பின்னாடி வந்துட்டு ஃபேமிலி பேர் வரணும், எனக்கு அது மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல நீ ஒரு நல்ல அம்மாவாக இருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் உண்மையிலே மனசால அவன் சொல்கிறானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலங்க. அப்புறம் டேனுக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ டேன் வீட்டுக்கு வந்துட்டு சாரி மன்னிச்சிடு, என்னோட சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க, நான் தான் உன்னை டேரக்டராக லாயரை போய் பார்க்க சொன்னேன், நீ எதுக்கு என்னோட சிஸ்டரை போய் பார்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹீரோ சொன்னதான் பேச போனேன் அப்படிங்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன எதுக்கு ஹீரோ வந்து நம்ம ஃபேமிலி விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பனாக கேட்டுடுறான், உனக்கும் ஹீரோக்கும் இல்லை ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து கேட்டுடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பார்க்குறேன்னா இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி, சாரி என்னை மன்னிச்சிட, நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா நம்ம விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்க ஃபேமிலி விஷயத்தில், அது இல்லாமல் ஒன்று ட்ரா பண்ணுறது பிக்கப் பண்ணுறது எந்த டேரக்டர் எந்த பாஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே, ஸோ நான் அதை கேட்குறக்கும் போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா ஒரு கர்டஸிக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாணி இருக்கால, அவன் என்ன பண்ணானா ஒரு பொண்ணை பார்க்க போகிறான். அவள் பேர் வந்து நீட்டா. இந்த நீட்டா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோட ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்திருப்பான், ரொம்ப கொஞ்சம் வாயடி பொண்ணாக இருப்பா போல், சும்மா நைனேங்குவா போல், ஹீரோ கூட வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு இந்த பொண்ணெலாம் பிடிக்காது, அந்த ஃபேப்ரிக் கம்பெனிக்கு எதை ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா மாடலாக, அவ்வளோதான். ஆனால் வந்து அந்த அளவுக்குலாம் வந்துட்டு ஹீரோக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவகிட்ட போய் பேசிகிட்டு இருப்பான், இந்த மாதிரி புதுசாக செக்யூரிட்டி வந்துட்டு வந்திருக்கா, ஜேட் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேடை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கும்போது இதனோட ஸ்டெப் மாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவனே என்ன ஸ்டெப் மாம்லாம் உனக்கு கிடையாது, எங்கள் அப்பாவோட ஒரு அஃபராக இருந்தால் அது மட்டும்தான், மற்றபடி ஸ்டெப் மாம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவள் வந்து ஒரு அஃபர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலே தான் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வாணியும் கன்யாவும். இந்த வாணிக்கு தெரியும் இந்த நீட்டாக்கு வந்துட்டு ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக தூண்டி விடுறா, இந்த மாதிரி செக்யூரிட்டி கூட க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு. அவளுமே கொஞ்சம் காண்டாகிட்டு இருக்கா, கொஞ்சம் அவசர கொடுக்கையா இருப்பா போல் அந்த பொண்ணை, ஸோ நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டேன் வந்துட்டு கேட்பான், எதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசிட்டு வந்தீங்க, இதே ஒரு வேலையாக வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து கேட்பான். நான் ஒன்றும் அவளை போய் பார்த்துலாம் நான் பேசவே இல்லை, அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கா ஹீரோ மூலியமான்னு சொல்லிட்டு. ஹீரோ என்ன சொல்கிறாரு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் கன்யாவை போய் தனியாக மீட் பண்ணி பேசியிருப்பான். அப்போது இவன் என்ன ப்ளே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கன்யா கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் ஜஸ்ட் அவங்க கூட லஞ்ச் இப்போ சாப்பிடலாம் தான் வந்தேன், அப்போது ஹீரோயின் பார்த்தா ரொம்ப டல்லாக இருந்தா, எனக்கு அவங்ககிட்ட பேச வாய்ப்பே கிடைக்கல, நான் இந்த டைமில் வந்து பேசிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு ஹீரோயினா வந்து ஒன்னடாக பேசினான். உங்கள் ஃபேமிலி விஷயத்தெலாம் நான் இன்வால்வ் ஆகலை, உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறலாம் எனக்கு தெரியாது, அன்றைக்கி அந்த விஷயம் நடந்ததுமே வந்துட்டு ரொம்ப வந்து அன்ஃபேராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கன்யாவுக்கு வந்துட்டு அப்படியே பாசிட்டிவாக பேசுகிறான். அப்போ கன்யா சொல்கிறான், அந்த பொண்ணெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவளை எப்படி உங்கள் கூட வந்து செக்யூரிட்டியாக வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி ஒரு தப்பாக பேசுகிறான். அது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு அந்த பொண்ணை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க, இப்போ தான் எனக்கு ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணான், நான் எந்த பொண்ணையும் யாரையும் நம்ப போகிறது கிடையாது, அதனால் நான் வந்து ஹீரோனை நம்பலாம் மாட்டேன், என்ன நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் அப்படின்னு அவன் வந்துட்டு பழைய விஷயத்தை நினச்சி சொல்கிறான். அதுதான் சொல்லிட்டு போயிருப்பான். இதை வந்துட்டு இங்கே டேன் கிட்ட சொல்லும்போது டேனுக்கு ஷாக்கு, ஹீரோ அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படி தான் வந்துட்டு ஜேட் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேன் என்ன நினச்சிட்டு இருக்கான், ஹீரோயின் மேலே இவனுக்கு ஏதோ பாசம் இருக்கோ அதனால தான் கூட இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இவன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல ஹீரோ பற்றி. நெக்ஸ்ட் ஹீரோ ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் முன்னாடியே வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, ஜெயினும் ஹீரோவும். பெயின் வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறா ஹீரோ கூட, டேன் கூட கொலாபரேஷன் பண்ணி. அது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒரு பெஸ்ட்டு காஃபி வந்துட்டு எங்கே தயாரிப்பாங்களோ அந்த இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கான் போல். இதை கேட்டோன்னுமே வந்துட்டு ஜெயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீ எனக்காக இவ்வளோ பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சொல்கிறா. அம்மா உனக்காக பண்ணாமல்
பண்ணாமல் வேறு யாருக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 2 பேர் லவ் டோடியாக வந்துட்டு யார் முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயின் முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். நான் என்னோட ஒர்த்து தான் வந்து சில பேருக்கு தெரியல, அட்லீஸ்ட் நீ உனக்காச்சும் தெரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயினை இன்டெரக்டாக தாக்கி தான் சொல்கிறான். இவன் இப்படி சொன்னனுமே ஜெயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நீ ஏன் இப்படி சொல்கிற, உன்னோட ஒர்த் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது கூட கிடையாது, ரொம்ப நல்லவனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, சரி நம்ம இப்போயே போகலாம் அப்பாயின்மெண்ட்டுக்கு, நான் இப்போயே போய் ரெடி ஆகிறேன், நம்ம இப்போயே போகலாம் அப்படிங்கும்போது ஓகே பேபி நம்ம இப்போயே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கா. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இதை பற்றிலாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, நீ ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணுவாளா. அப்போ தான் எனக்கு தெரியும், ஐயோ சாரி உங்கள் முன்னாடியே நான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னா ரொம்ப க்ளோஸாக பேசியிருப்பாங்களா, ரொம்பவே சாரிங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாளா. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வந்து கேஷுவலான விஷயம், அவங்க ஆல்ரெடி மேரீடு, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெருசாகவே தெரியாது, ஏன்னா அவங்களும் ஹஸ்பண்ட்லாம் இந்த மாதிரி மொமெண்ட்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சரி நான் வந்துட்டு போகிறேன், நான் இப்போ போய் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேனையும் கூப்பிட்டு போகிறேன், ஏன்னா டேனும் கொலாபரேஷன் தானே பண்ணியிருக்கான், ஸோ அவரையும் நான் அழைச்சிட்டு போகிறேங்கும் போது ஹீரோ வந்து சொல்கிறான், நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் டேனும் நீ மட்டும் தனியாக எங்கேயுமே போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நான் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இங்கே இருக்க ஒர்க்கு அதில் வந்து ஹீரோயின் பார்த்துப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேங்கும் போது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவரோட கேபின் இருக்குல்ல அங்கே போயிட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போவா. பின்னாடி ஹீரோயின் போவாளா, டக்குன்னு ஹீரோயினை வந்து பிடிச்சி இழுப்பான். ஒரு இழுத்தோன்மே ஹீரோயின் வந்து அப்படியே கிட்டக்க போயிடுவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இவ ஹீரோயினை பிடிச்சி இழுத்து, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நீ வெயிட் பண்ணு, ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு நீ வீட்டுக்கு போயாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லுவான். இவ கையை பிடிச்சி பேசுவானா, ஹீரோயின் வந்து தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் நவுந்து வருவா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சு, நான் உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நீ வந்து வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க டைரி இருக்கும், ஹீரோயின் கையில் டைரி, அதை பிடிங்கி வச்சுட்டு என்னோட சர்ப்ரைஸ்க்காக நீ வெயிட் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ஆஃபீஸ் முடிஞ்சு ஒர்க் முடிஞ்சு நீ இங்கே வெயிட் பண்ணணும், சொல்லு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஏன் என்ன சர்ப்ரைஸ் நீங்கள் எப்பயே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். இல்லை அந்த சர்ப்ரைஸ் வந்து நான் ஈவினிங் தான் உங்ககிட்ட சொல்வேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இவ பேக்லாம் எடுத்துட்டு கிளம்பி திருப்பி ஹீரோட ரூமுக்கு கேபினுக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஓகே உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அப்படியா உண்மையிலே எனக்காக வெயிட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனாக கிட்ட போயிட்டு ஹீரோயின் கணத்தில் போய் கை வைக்க போகிறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்குள்ளே கரெக்டாக வந்துட்டு இங்கே ஜெயினு வந்துடுவானா, ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வருவாளா. டக்குன்னு ஹீரோ வேலைக்கு வந்துட்டு இந்த ஒர்க்கை பண்ணுங்க அந்த ஒர்க்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகே நம்ம கிளம்பி போகலாமான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போவானா. தன்னோட அசிஸ்டண்ட்டை வந்துட்டு சார் உங்கள் ஜெயின் வந்து ஹோட்டலுக்காக ஏதோ காஃபி மேக்கர் பார்க்க போகிறாங்களா, அவங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டு ஆனால் கிளம்பி போவாங்க. இங்கே மேனேஜர் வந்து அசிஸ்டண்ட்டை பார்க்க வரும்போது அங்கே நிறைய டாய்ஸ் இருக்கும். யார் இங்கே வாங்கி வச்சா, யாருக்கு எந்த குழந்தைக்கு, ஏன்னா மேனேஜருக்கு இனிமேல் அசிஸ்டண்ட்டுக்கு இனிமேல் கல்யாணம் ஆகலை, யாருங்கும் போது இந்த மாதிரி ஹீரோ தான் வாங்கி வச்சிருக்காரு, யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதான் சூவோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மேனேஜருக்கு ஷாக்காக பண்ணுது, சூவோட குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்பாரு. நான் தான் சொல்கிறேன் எதாவது கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, வர நம்ம சார் சூ மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டேரக்டருக்கு அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த காஃபி ஏதோ டேஸ்ட் பண்ண தானே வந்திருப்பாங்க, அந்த காஃபி மேக்கரில் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், அந்த கடை ஒரு டீ தூள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பெஸ்ட்டு காஃபி போல் தாய்லாண்டில், அது அப்பாயின்மெண்ட் கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஹீரோ தான் வாங்கி கொடுத்துருப்பானா. இப்படி வந்து குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸில் இருப்பா. நீ அதுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா சீக்கிரம் போயிட்டு ஹீரோயின் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு டாய்ஸை கொடுத்துரு, முக்கியமாக என்னோட பேரை சொல்லு, நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கானா. அப்போ கரெக்டாக டேன் வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், அப்படியே பொறுமையாக பேசுவான். இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரியவே கூடாது, நீ பத்திரமா அந்த டாய்ஸை கொடுத்துட்டு. இன்னும் ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் தானே இருக்கா, வீட்டுக்கு கிளம்பி போகல தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் சார் அவங்க இன்னும் வந்துட்டு வீட்டுக்கு போகல, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான். இங்கே அசிஸ்டன்ட் நினைப்பான் என்னத்தான் நடக்குது சாருக்கும் சூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோ அப்படியே கொஞ்சம் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு நெக்ஸ்ட்டு அந்த காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்களா, ஸோ அந்த இடத்துக்கு போவான். அதுக்கு முன்னாடி டேன் முன்னாடி போயிடுவாரா. அங்கே பார்த்தீங்கன்னா லெமனோட காஃபி பக்கத்தில் இருக்கும், இது நீங்கள் குடிப்பீங்களா அப்படிங்கும்போது சரி நான் குடிக்க மாட்டேன், ஹீரோட டேஸ்ட் தான் இது அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அங்கே வருவார். ஹலோ சொல்லிட்டு ஹீரோ வந்து உட்காருவார். அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் வந்துட்டு யார் இந்த மாதிரி குடிப்பாருன்னா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லும் போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும் போது பக்கத்தில் அதுவும் ஜெயினை வந்து ரொம்ப ஹக் பண்ணிகிட்டே உட்காடுறான் க்ளோஸாக வச்சுக்கிட்டே. அதுக்கப்புறம் லெமன் போட்டு அந்த காஃபியை குடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களோட செக்யூரிட்டி இந்த மற்ற வந்து காஃபியில் லெமன் போட்டு குடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் சொல்லும் போது ஓ அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். ஸோ டேனும் அதான் சொல்லுவார், இது வந்து ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா கோயின்சிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேஷுவலாக பேசுவானா. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோயின் தான் காட்டுறாங்க, ஆஃபீஸில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்ன சர்ப்ரைஸ் ஏதோ வெயிட் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், டைமை பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும்,
இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டெக்ஸ்ட் பண்ணி விட்டுருப்பான். ஏன் வெயிட் பண்ண சொன்னார், ஏன் கிளம்பி போக சொல்கிறான்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்த தான் காட்டுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த மிஷின் ரொம்பவே நல்லா இருக்குது, இந்த காஃபி பவுடர் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு சஜஷன் பண்ணலாம், ஸோ நான் போயிட்டு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜேன் என்ன பண்ணுவோன்னா கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண போவா. இங்கே பார்த்தீங்கன்னா டேனுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த காஃபி. ஸோ போனதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து டேன் வந்து கேட்பாரு, என்னோட ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகி பேசுகிறீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. ஹீரோக்கு அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி பக்கோன்னு இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் வந்து ஹீரோயின் மேலே ரொம்ப அக்கறைப்படுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் இது வந்து எங்களோட ஃபேமிலி விஷயம், நான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, இல்லை நீங்கள் தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிவிடுவோம். இது வந்து ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜேன் அந்த இடத்துல வந்துடுவான். நான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு ஓகே கைஸ் நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேன் வந்து பேசுவான். ஓகே நீங்கள் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நான் போகிறேன்னு சொல்லிட்டு டேன் என்ன பண்ணுவார்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போவான். போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு 2 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோக்கு ஸ்பெஷலாக ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. இப்போ ஜென் கேட்பா, எதுக்கு உனக்கு அவர் தேங்க்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பான் டேனை பார்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ் இருக்கும். ஹீரோ வந்து கேட்பா, யார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதில் ரொபோட்டிக் டாய்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். யார் இதை வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களோட பாஸ் தான் வந்து கொடுத்தாராம், ஒரு அசிஸ்டன்ட் பையன் வந்து கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தெரியுது, ஓகே இதான் சர்ப்ரைஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அவ்வளோ வந்து சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறான், உங்கள் சர்ப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லி அமைச்சிருப்பாளா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஓகே நம்ம வலையில் கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவானா. அப்போ ஜேன் கேட்பா, இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்குது. ஆமாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நம்ம வா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கி குடிப்பாங்க. இங்கே ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வரேன், நீங்கள் கவலையே படாத, உன்னை அப்படியே வந்து டோட்டலாக உன் லைஃபாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லைத்தனமாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவளும் விரிச்ச வழியிலே விழுந்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.